ஓரிரு நல்ல பையன்களோடு நட்பு கொண்டிருந்தேன். சிலருடன் மிக நெருக்கமாக பழகினேன். இப்போது அவர்கள் உலகியலில் ஆழ்ந்து மூழ்கியுள்ளார்கள். அவர்களில் சிலர் இங்கு வருகிறார்கள். என்னை பார்த்து, ஓ, இவன் பள்ளிக்கூடத்தில் எப்படி இருந்தானோ அப்படியேதான் இன்னும் இருக்கிறான் என்று சொல்வார்கள். கணக்கு என்றாலே எனக்கு தலை சுற்றும். ஆனால் நன்றாக ஓவியம் வரைவேன். தேவதேவியரின் சிறு பொம்மைகளை அழகாக செய்வேன். அன்னசத்திரம், தர்மசாலை என்று எங்கே கண்டேனோ அங்கே போய்விடுவேன். நீண்ட நேரம் அங்கு நின்று பார்த்து கொண்டிருப்பேன். ராமாயணம், பாகவதம் படிக்கும் இடங்களுக்கு போய் உட்கார்ந்து கேட்பேன். படிப்பவர் அபிநயத்தோடு படித்தால் அதை மற்றவர்களுக்கு அப்படியே செய்து காட்டுவேன். பெண்களின் போக்கை நன்றாக கிரகித்துக் கொள்வேன். அவர்கள் பேச்சு, குரல் எல்லாவற்றையும் அப்படியே செய்து காட்டுவேன். பிள்ளைகள் இல்லாத விதவைகள் தகப்பன் கூப்பிடும்போது வருகிறேன் என்று இழுத்து பதிலளிப்பார்கள். சில பெண்கள் வராந்தாவில் இருந்தபடியே ஏ மீன்காரா என்று கூப்பிடுவார்கள். நெறி தவறிய பெண்களை எளிதில் பிரித்து அறிந்து விடுவேன். நெறி தவறிய விதவைகள் நடுவகையீடு எடுத்துக் கொள்வார்கள். உடம்பு முழுக்க எண்ணெய் தேய்ப்பதில் மிகவும் கவனம் எடுத்துக் கொள்வார்கள். அவர்களிடம் நாணம் குறைவு. அவர்கள் உட்காரும் விதமே தனி. சரி சரி, இந்த லௌகிக பேச்சு போதும். பிறகு குருதேவர் ராம்லாலிடம் பாடுமாறு கூறினார். ராம்லால் பாடத் தொடங்கினார். நவிலுமிந்த போர்க்களத்தில் நடனமிடும் இவள் யாரோ, நள்ளிரவின் கரிய நிறம் நன்னியவள் இவள் யாரோ, கோர பயங்கர வடிவம் கொண்ட இவள் யாரோ, சேரும் இரத்த செங்கடலில் நீலத்தாமரை இவள் யாரோ. அடுத்து ராவணன் மாண்ட பிறகு மண்டோதரி மனவேதனை தாழாமல் புலம்பியது பற்றி பாடினார். எங்கே நீ சென்று விட்டாய் என்னை துறந்து என் நாதா, இங்கே நான் துடிக்கின்றேன், என் செய்வேன் தவிக்கின்றேன். என் உயிர் துறந்து நான் உன்னிடத்தில் வரும் வரையில் என் மனம் அடங்காது. இது உறுதி, இது உண்மை. இரண்டாவது பாட்டை கேட்டு கண்ணீர் விட்டபடியே குருதேவர் கூறினார். ஒருமுறை நான் வெளிக்குப் போவதற்காக சவுக்கு தோப்பிற்கு சென்று கொண்டிருந்தேன். அப்போது படகோட்டி ஒருவன் இந்த பாட்டை பாடினான். அதை கேட்டு நீண்ட நேரம் அழுதபடியே நின்றுவிட்டேன். பிறகு பிறர் வந்து என்னை அறைக்கு கூட்டி வர வேண்டியதாயிற்று. ராமன் என்ன மானிடனா? மாயன் திருமால் அவன்தானே. திருமகள் சீதையை அசுரர்கோன் திருடி சென்றதால் அல்லவா அசுரர் குலத்தை அடியோடு அழைத்தான் அந்த அழகிய ராமன். அக்ரூரர் கண்ணனை தேரில் ஏற்றுக்கொண்டு மதுராவிற்கு புறப்பட தயாரானார். அதைக் கண்ட கோபியர் தேரின் சக்கரத்தை பிடித்துக் கொண்டார்கள். சிலர் சக்கரத்தின் முன் படுத்தே விட்டார்கள். அக்ரூரரிடம் அவர்கள் கோபம் கொண்டனர். கண்ணன் தன் விருப்பப்படியே அங்கே போகிறான் என்பதை பாவம் அவர்கள் எப்படி அறிவார்கள்? ஓடிவரும் தேரின் உருள்கின்ற சக்கரத்தை நாடி நீர் சென்று நடுவில் தடுக்காதீர். ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கூறினார். கோபியருக்குத்தான் என்ன அன்பு, என்ன பிரேமை! ராதை கண்ணனின் ஓவியத்தை வரைந்தாள். அதில் கால்களை வரையவில்லையாம். கால்கள் இருந்தால் மதுராவிற்கு அவன் ஓடிவிடுவான் அல்லவா? நான் சிறுவனாக இருந்தபோது இந்த பாடல்களை ஏராளம் பாடுவேன். சில யாத்திராக்களில் வருகின்ற பாடல்களை எல்லாம் அப்படியே ஒப்பிப்பேன். காளிய தமன் யாத்திரா குழுவில் நான் இருந்ததாக சிலர் சொல்லவும் செய்கிறார்கள். பக்தர் ஒருவர் புதிய துணியை போர்த்திக் கொண்டு அங்கு வந்தார். ராக்காலுக்கு குழந்தை சுபாவம். ஒரு கத்தரிக்கோலை எடுத்து வந்து அந்த துணியில் தொங்கிய நூல் குஞ்சங்களை வெட்டப் போனார். ஸ்ரீராமகிருஷ்ணர் ராக்காலிடம் கூறினார், அதை ஏன் வெட்டுகிறாய்? இருக்கட்டுமே, கம்பளி போர்வையில் இருப்பது போல் நன்றாகத்தானே இருக்கிறது. பக்தர்களிடம் கேட்டார். ஆமாம், இதன் விலை என்ன? அப்போது வெளிநாட்டு துணியின் விலை மலிவாக இருந்தது. பக்தர் கூறினார், ஜோடி 1 ரூபாய் 6 அணா. குருதேவர் கூறினார், என்ன சொல்கிறாய்? ஜோடி 1 ரூபாய் 6 அணாவா? அவ்வளவுதானா? சிறிது நேரத்திற்கு பிறகு குருதேவர் பக்தனிடம், போய் கங்கையில் குளித்து விட்டு வா. ஒரு பக்தனிடம், இவனுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடு என்றார். பக்தர் நீராடி வந்தார். குருதேவர் அலமாரியிலிருந்து ஒரு மாம்பழத்தை எடுத்து வந்து அந்த பக்தருக்கு கொடுத்தார். இவனுக்கு இந்த பழத்தை கொடுக்கிறேன். இவன் 3இல் தேர்வு பெற்றிருக்கிறான். ஆமாம், உன் சகோதரன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டார்.
பக்தர் கூறினார், நல்ல மருந்து கொடுத்திருக்கிறார்கள், குணமடைய வேண்டும். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அவனுக்கு நீ ஒரு வேலை தேடி கொடுக்க கூடாதா? நீதான் அவனுடைய பாதுகாப்பாளன். பக்தர் கூறினார், உடம்பு குணமடைந்தால் எல்லாம் எளிதாகிவிடும். குருதேவர் மதிய உணவிற்கு பிறகு சிறிய கட்டிலில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஓய்வெடுக்க நேரம் கிடைக்கவில்லை. பக்தர்கள் வர ஆரம்பித்தனர். முதலில் மணிராம்பூரிலிருந்து ஒரு பக்தர் கூட்டம் வந்தது. பொதுப்பணித்துறையில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற ஒருவர் வந்திருந்தார். அவர் ஓய்வூதியம் பெற்று வந்தார். மற்றொரு பக்தர் அவரை அழைத்து வந்திருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு பல்கேரியாவிலிருந்து பக்தர் கூட்டம் ஒன்று வந்தது. மணிமல்லிக் முதலிய பக்தர்களும் வந்து சேர்ந்தனர். மணிராம்பூர் பக்தர்கள் கூறினார்கள், சுவாமி, நீங்கள் ஓய்வெடுக்க முடியாமல் போய்விட்டது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் ரஜோகுணம் உடையவர்களின் கதை. அத்தகையோரை பற்றி மக்கள் அவர் இப்போது சுகமாக தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்பார்கள். மணிராம்பூர் என்று கேட்டதும் குருதேவருக்கு தம் இளமைக்கால நண்பன் ஸ்ரீராமன் நினைவு வந்தது. குருதேவர் கூறினார், ஸ்ரீராமின் கடை உங்கள் கிராமத்தில் இருக்கிறது. காமர்புகூரில் அவன் என்னோடு படித்தான். சில நாட்களுக்கு முன்பு இங்கு வந்திருந்தான். மணிராம்பூர் பக்தர்கள் கேட்டார்கள், இறைவனை பெறுவதற்கான வழி என்ன? தயவு செய்து எங்களுக்கு கூறி அருளுங்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், சிறிது சாதனை தவம் செய்ய வேண்டியது அவசியம். பாலில் வெண்ணெய் இருக்கிறது என்று சொன்னால் மட்டும் போதாது. பாலை தயிராக்கி அதை கடைந்து வெண்ணெய் எடுக்க வேண்டும். அவ்வப்போது தனிமையில் வாழ வேண்டும். சில நாட்கள் தனிமையில் வாழ்ந்து பக்தியை பெற்ற பிறகு எங்கு வேண்டுமானாலும் வாழலாம். காலில் செருப்பிருந்தால் முட்கள் நிறைந்த காட்டிலும் சுலபமாக நடந்து செல்லலாம். முக்கிய விஷயம் நம்பிக்கை. எண்ணத்திற்கு ஏற்பவே பலன் இருக்கும். அந்த நம்பிக்கைதான் மூலதனம். நம்பிக்கை வந்துவிட்டால் பிறகு பயமில்லை. மணிராம்பூர் பக்தர் கேட்டார், சுவாமி, குரு அவசியமா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், பலருக்கு அவசியம். ஆனால் குருவின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்க வேண்டும். குருவை கடவுளாக உணர்ந்தால் வெற்றிதான். அதனால் வைணவர்கள் குரு கிருஷ்ணர் வைஷ்ணவர் என்று கூறுகிறார்கள். இறைவனின் திருநாமத்தை இடைவிடாமல் சொல்ல வேண்டும். கலியுகத்தில் இறைநாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டு. இந்த யுகத்தில் உயிர் உணவை சார்ந்திருப்பதால் யோகம் பழகுவது சாத்தியமல்ல. பகவானுடைய பெயரை கைத்தட்டி கூவினால் பாவமாகிய பறவை பறந்தோடி விடுகிறது. சத்சங்கம் மிகவும் அவசியம். கங்கை கரையில் செல்கின்ற அளவுக்கு குளிர்காற்றை அதிகமாக அனுபவிக்கலாம். நெருப்பை நெருங்கும் அளவிற்கு சூட்டை பெறுகிறோம். சோம்பி கிடப்பதால் எதையும் சாதிக்க முடியாது. உலகியல் இன்பங்களில் நாட்டமுடையவர்கள் என்றாவது ஒரு நாள் இறைவனை அடையலாம் என்பார்கள். மகன் பிடிவாதமாக இருந்தால் உரிய காலத்திற்கு 3 வருடங்களுக்கு முன்பே தந்தை சொத்தை பிரித்து கொடுத்து விடுகிறார் என்று ஒருமுறை கேசவரிடம் கூறினேன். தாய் சமைத்துக் கொண்டிருக்கிறாள். பச்சிளம் குழந்தை படுத்திருக்கிறான். தாய் அதன் வாயில் பால் புட்டி காம்பு ஒன்றை வைத்து சென்றிருக்கிறாள். ஆனால் குழந்தை அதை எறிந்துவிட்டு ஓவென்று அழுதால் உடனே பானையை இறக்கி வைத்துவிட்டு ஓடோடி வந்து அவனை தூக்கி வைத்து பால் கொடுக்கிறாள். இதையெல்லாம் நான் கேசவருக்கு சொன்னேன். கலியுகத்தில் ஓர் இரவும் ஒரு பகலும் அழுதாலே போதும், இறைக்காட்சி கிடைத்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. உரிமை எடுத்துக்கொள். நீ என்னை படைத்துள்ளாய், என் முன் வந்தேயாக வேண்டும் என்று இறைவனிடம் கூறு. இறைவன் மனத்தைத்தான் பார்க்கிறார். நீ இல்லறத்தில் இரு அல்லது வேறு எங்காவது இரு. ஆசை கொண்ட மனம் ஈர நெருப்பு குச்சிக்கு சமம். எவ்வளவு உரசினாலும் எரியாது. ஏகலைவன் துரோணாச்சாரியரின் மண் உருவத்தை குருவாக வைத்தே வெல்வித்தையில் தேர்ச்சி பெற்றுவிட்டான். முன்னேறி செல். விறகு வெட்டி முன்னேறி சென்றதால் தான் சந்தன மரங்கள், வெள்ளி சுரங்கம், தங்க சுரங்கம் முதலியவற்றை கண்டான். மேலும் முன்னோக்கி சென்று வைர மாணிக்க சுரங்கங்களையும் காண முடிந்தது. அறியாமையில் இருப்பவர்கள் மண் சுவர் கொண்ட வீட்டில் வாழ்பவர்களுக்கு ஒப்பானவர்கள். வீட்டிற்குள்ளும் போதிய வெளிச்சமில்லை, வெளியிலும் எந்த பொருளையும் பார்க்க முடிவதில்லை. ஞானம் பெற்ற பிறகு இல்லறத்தை நடத்துபவன் கண்ணாடி வீட்டில் வாழ்பவனைப் போல். வீட்டின் உள்ளேயும் வெளிச்சம், வெளியிலும் வெளிச்சம். உள்ளே இருக்கும் பொருட்களையும் பார்க்க முடிகிறது, வெளியே இருக்கும் பொருட்களையும் பார்க்க முடிகிறது.
ஒன்றை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த பரம்பொருள் நம்மில் நான் என்பதை வைத்திருக்கும் வரை அவரே ஆதிசக்தியின் வடிவத்தில் படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாம் செய்து வருவதாக நமக்கு காட்டுகிறார்.